ஓகே வேணா முடிச்சா இன்னும் ஃப்ரண்ட்டில் ரைட்னா ஆமாம் 4 டைம்லேயே 28 இருந்தால் போதும். இதில் ஓட்ட முடியாதுடா, இடம் ரொம்ப குட்டி. அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணுற விஷயங்கள் எப்போவுமே பொதுமக்களை பாதிக்காத வகையில் தான் இருக்கணும். அதனால் இந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ரொம்பவே குறுகலாக தான் இருக்குது இந்த இடம். கார் கவுந்துடாமல் இருந்தால் சரி. பீச் வட்ட போகலாமா ஒரு ரவுண்டு? அங்கே போவோம். என்ன இடம்? ஓ ஓ ஓ ஓ ஓ நாளைக்கு அந்த கண்டென்ட் முடி. இதை வாட்டர் ப்ரூஃபைல செக் பண்ணி பார்த்துலாம். பீச்சில் வாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என்னோட தார் ராக்ஸை நான் பீச்சில் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என் கார் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 year. 4x4 என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் நான் பெருசாக எந்த ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நான் ஈடுபடல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணப்போ அது கம்ப்ளீட்டாக மண்ணில் மாட்டிக்கிச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சேன் 4x4னா ஈஸியாக மண்ணில் ஓட்டிடலாம், எல்லாத்துலேயும் ஓட்டிடலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படி இல்லை. 4x4ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். நம்ம அதை பண்ணணும்னா நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ தான். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃப் ரோடர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப வளவலன்னு பேசாம அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், ஆரம்பிக்கலாமா? ரொம்ப படபடப்பாக தான் இருக்கு. இது வரைக்கும் நானே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ட்ரை பண்ணப்பவும் அது மாட்டிக்கிச்சு. பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வருதுன்ட்டு. லெட்ஸ் மூவ். எவ்வளோ வண்டியா அமுக்குடா ஆவன. காரோட கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட்டு. இதில் வந்து 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 wheel ஹை, 4 wheel ஹை, நியூட்ரல், 4 wheel லோ. ஸோ இப்போ 2 wheel ஹையில் தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுறதுக்கு 2 wheel ஹை தான். 2 wheel ஹைலேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் இப்போது எடுத்தோடனே ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் நான் எடுத்தோடனே நான் 4 wheel லோக்கு போகிறேன். ஓகேவா? 4 wheel போயிட்டு ஃபஸ்ட்டு காரை மூவ் பண்ணும்போதே செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் கியர்ன்ற பட்சத்தில் அது ரொம்ப பிரச்சனையாக தான் நமக்கு. செகண்ட் கியர்லேயே நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்படி நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் கியர் சேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு இருக்க பயமே. ஆல்ரெடி நான் இப்படி தான் போயிட்டு இருந்தேன். பட் கியர் சேஞ்ச் பண்ண உடனே அது கார் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ நான் செகண்ட் வந்து தேர்ட் கியர் நான் மாற்ற விரும்பலை. நான் இப்போதைக்கு நான் செகண்ட் கியர்லேயே போகிறேன். ஜஸ்ட் நான் ஒரு தடவை போயிட்டதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் தேர்ட் கியர் மாற்றுறேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முடிஞ்சிச்சு. மாட்டல நல்லா போச்சா? ஒரு பெட்டுனா எப்படி பெட்டுனா பண்ற அங்கே இந்த போஸ்ட்டுக்குள்ளே பண்றேன். எனக்கு பயமா இருக்குடா. நான் செகண்ட் கியர்லயே கியரே மாத்த பயமா இருக்கு. எனக்கு வந்து கியரே சேஞ்ச் பண்ணல. நான் செகண்ட் கியர்ல மூவ் பண்ணா செகண்ட் கியர்லயே போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் நடுவில் எங்கேயாவது கியர் சேஞ்ச் பண்ணனா வண்டி ஸ்லோ ஆகும்ல, அப்பதான் ப்ராப்ளம் வரப்போகுது. அதான் ப்ராப்ளமே. நீ மாத்தி ஓட்டு. அதான் நான் சொல்றேன், நீ ஓட்டு. அதான் நீங்க ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு ட்ரிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் இந்த தடவை ஒரு ரவுண்ட் போயிட்டேன். பட் கியர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். தேர்ட் கியர் சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ட்ரிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, போலாமா கைஸ்? இது ரவுண்ட் 2. ஓகே, கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன். தேர்ட் கியர் கார் கவுந்துடாமல் இருந்தால் சரி.
இதுக்கு இப்போ தான் ப்ராப்ளமே. இப்போ நான் நிப்பாட்டிட்டேன், கார் மேபி மண்ணில் அமுங்கி இருக்கும். இப்போ நான் திருப்பி எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. இப்போ நீங்கள் மூவ் பண்ணும்போது மண்ணு பறந்துச்சுல? பறந்துச்சா? கிளியராக தெரியுது. சரி பார்க்கலாம். அதே மாதிரி அதே அந்த ஸ்பீடில் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்புங்க. ஏன்னா மண்ணு பறக்கவும் சூப்பராக இருக்கும். ஸ்டேட் டைமில் சூப்பராக இருக்கும் வீடியோ. சரி ஓகே. இப்போ கார் தரையில் மண்ணில் மாட்டிட்டு இருக்கா? மாட்டலாம், அப்படி மேலே தான் நிற்குது. சரி மூவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ மூவ் பண்ணும்போது நான் இப்போ செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறேன். இனிமேல் கார் எல்லாமே வந்து 4 வீல் லோவில் தான் இருக்குது. ஓகே நான் மூவ் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போ தான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா டயர் ஸ்பின் ஆகி மண்ணில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் அது எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. பட் இந்த கார் அதை தாங்குதான்னு பார்க்கலாம். மூவ் பண்ணுறேன், ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். மூவ் ஆகலை. ஆகுது போட்டு வேறு லெவலு. அவ்வளோதான் கைஸ். ஐ எம் ப்ரௌட்லி டு சே ஐ எம் பிகம் அ ப்ரொஃபஷ்னல் ஆஃப் ரோடர். ஒருவேளை இந்த மண் ரொம்ப ஹார்டாக இருக்கா? மண் ஏன் இது பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக போகுது. நான் தான் பயந்து அழுத்திட்டு இருக்கேன். பாருங்கள் 17 இப்போ நான் ரொம்பவே கேஷுவலாக ஓட்டிகிட்டு இருக்கேன். முன்னாடி ரொம்ப ஹார்டான இன்ஜினை இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓகே. நான் நினச்சதை விட கார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் கிட்டத்தட்ட பழையற்காடு கூனங்க போய்க்கிறது ஆந்திராட் பாட்டு அங்கே ட்ரை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக பீச்சில் அது மாட்டிக்கிச்சு. அதுலேருந்தே எனக்கு இந்த கார் மேலே ஒரு லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கேஷ் கொடுத்து 4x4 வாங்கி என்னால் அதை பீச்சில் அவ்வளோ பயத்தோடு தான் நான் ஓட்டணுமான்னு ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஓகே, கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் போல. அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதை தான் சொல்லுவாங்க, எல்லாமே மறந்துடுச்சு. பட் இன்னொரு தடவை போயிட்டு நான் அட அற போத நாயே. இப்போ தம்பி சொன்னாங்க யோசிக்குது, யாரா இதுங்க இடத்துல வந்து என்னடா பண்ணுறீங்க? ஸ்டீரிங் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது இந்த மண்ணில். இது நம்ம அப்படி ஸ்மூத்தாக வெண்ண மாதிரி. ஓகே ஒரு ஸ்டாப்பாக போடலாம். ஃபைனலி we did it. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு வழியா எனக்கு ரொம்ப நாள் இருந்த அந்த பயம் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வட்டம் எல்லாமே நான் போட்டது தான். பட் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே 4 வீல் லோவில் தான். பரவாயில்ல. இது மேபி இந்த மண் ரொம்ப ஹார்டாக இருக்கா என்ன? இல்லையே, சாஃப்டாக தான் இருக்கு பாருங்க. பரவாயில்ல, இதுலேயுமே கார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபுட்பால் கிரவுண்ட் வேறு இது. சரி ஓகே, இவ்வளோ நான் இப்போ வந்து நான் பண்ணது எல்லாமே 4 வீல் ஹையில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 4 வீல் லோவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 4 வீல் லோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 more round நான் போகிறேன் வாங்க. கைஸ் இப்போ நம்ம இவ்வளோ தான் நம்ம பண்ணது எல்லாமே 4 வீல் லோவில் தான். இப்போ 4 வீல் ஹையில் எப்படி கார் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா எனக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்குது 4 வீல் ஹை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. 4 வீல் லோ அளவுக்கு பவர் இல்லை. 4 வீல் ஹையில் போட்டால் கார் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மண்ணிலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம திருப்பி பேக் டு 4 வீல் லோவிலே போட்டு இன்னொரு ரவுண்ட் போகலாம். பட் 4 வீல் லோ போகிறதுக்கு எப்பவுமே நியூட்ரல் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4th கியர். ஓகேவா? திருப்பி போட்டுட்டேன். 4 வீல் லோக்கு திருப்பி வந்துடுச்சு. இப்போது செகண்ட் கியரில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு ஒருத்தர் 2 டிப்ஸ் கொடுத்தாரு. ஓகே யா 4 வீல் ஹையில் போட்டால் அந்த பவர் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே ஈஸியாகவே அது கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனால் இப்போது ஓகே திருப்பி இன்னொரு பயம் இப்போவும் இருக்குது. இப்போ நான் செகண்ட் கியர்லேருந்து 3rd கியருக்கு நான் கியர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன்.
ஆனால் எப்போவுமே கியர் சேஞ்ச் பண்ணும்போது சர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா இன்ஜின் ட்ரைவ் பண்ணிவிட்டு போட்டுட்டு 3rd கியர். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு விட இப்போ என் ஹார்ட் ரொம்ப காம் ஆகிடுச்சு. இங்கே ஒரு மேடு வருது. ஏறிடுச்சு. நம்மள எல்லாரும் பார்க்குறாங்க. நைட்டு நல்ல வேலை க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உச்சி வெயில்னால யாரும் வரல பீச்சுக்கு. மேபி நான் பண்ணுற இந்த கண்ட்ரோல்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா மேக் ஷூர் கமெண்ட் செக்ஷனில் கிட்ட சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. பீச் வட்ட போகலாமா ஒரு ரவுண்டு? அங்கே போவோம். என்ன இருக்குது? ஓ ஓ ஓ ஓ ஓ பயமாக தான் இருக்கு. இன்னும் அங்கே ஒரு கப்புள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஏற்றிடுவா. இங்கே போயிட்டு இன்னொரு ரவுண்ட் வேணா வருவோம். இதுக்கு மேலே போட்டு இங்கே ஒரு மலை இருக்கு. அந்த நேரம் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். மாட்டலை. செம்மையா இருக்கியா உண்மையாவே. நான் இந்த கார் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண நான் எதிர்பார்க்கல. உண்மையாவே சொல்றேன், வேற லெவல். எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி யோசிச்சு வேறு ஏதாவது பண்ண முடியுதா பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. ஃபைனலி என்னோட காரோட கெப்பாசிட்டியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எந்த பீச்லையும் நான் ஓட்ட தயங்க மாட்டேன். இனிமேல் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன். ப்ரோ வாங்க போகலாம். ப்ரோ எல்லாரையும் கவர் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் கவர் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ். இது நாங்கள் 4 பேர். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் 2 பேர் தான் போனோம். மேபி ஓவர் வெயிட்னால கார் மாட்டுதே இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு பயம் இருக்காது. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமேல் எல்லா பீச்லேயும் கார் ஓடும். போகலாமா? ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா இப்படி போயிட்டு சுற்றிட்டு. நான் இந்த கல்லை தாண்டியே சுற்றிட்டு வந்தேனா? சரி, மாஸ் பண்ணுறேன். ஓகே, வழக்கம் போல் நம்ம 4 வீல் ஹைக்கு போயிடுவோம். பீச்சில் ஓட்டுறதுக்கு 4 வீல் ஹை வந்து செட் ஆகாதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதனால எப்போவுமே நம்ம 4 வீல் லோக்கு. இது வேறு வர மாட்டேது. ஓகே, 4 வீல் லோ போட்டாச்சு. அதேமாதிரி செகண்ட் கியரில் நான் எடுத்துக்கிறேன். போகிறோம். ஆனால் பட் இந்த தடவை ரொம்ப காமாகவே போகலாம். பயத்தில் ஆக்சிலேட்டர் நான் அதிகமாக ப்ரெஸ் பண்ண விரும்பல. தெரிஞ்சு வச்சு கார் ஓடுதுன்ட்டு. அதனால் இதுக்கப்புறம் பயம் இருக்காது. அப்படியே கேஷுவலாக அப்படியே போய் சுற்றிட்டு அப்படியே கவுந்துருத்தியா இல்லை எடுப்பா. பீச்சில் மக்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மேலே போகிறேன். ஆனால் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ பயம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த கிராசிங்கில் சரிவு மாதிரில பயம் இருக்குது. ஏன்னா அப்படியே சரிஞ்சிட்டே போயிட்டு கடலில் விழுந்துச்சுன்னா. ஓகே, அவ்வளோதான். கோவளம் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பெரிய லாங் பீச் இருந்த மெரினா பீச்சில் விடலாமா வண்டியை? இப்போ நம்ம கோவளம் பீச்சோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக பீச் போகிறோம். இல்லை பிரச்சனை இல்லை. அது ஜஸ்ட் ஓடும். மச்சான் ஐ திங்க் வெளியே இருந்தே பாரு, போட்லாம் நிறைய இருக்கு. உள்ள போமானே, இல்லைன்னா நம்ம சர்ஃபிங் ஸ்கூல் வழியாக போயிடலாம். அப்படியா? நீ எப்படி பாரு, இடமே இல்லைன்னா. ஏன்னா போட்டு ரொம்ப மேலே வந்துருக்கு. அது பாரு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் போகிறது. டிராக்டர் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன் இவ்வளோ தூரம் வந்துச்சு? கடல் உள்ளே வந்துச்சுல இந்த சீசனில். நம்ம இது போயிடலாமா? சர்ஃபிங் ஸ்கூல் போயிடலாமா? சர்ஃபிங் ஸ்கூல் போயிடலாம். அங்கே சூப்பராகண்ணா. பார்த்தீங்கன்னா பெரிய மட்டை காய்ஸ். என்ன இவ்வளோ தூரம் வந்துருக்கு? இறக்கு. இதுல எங்கடா இருக்கிறதுனா பயமா இருக்குடா. இரு இறக்குடா. அது இது ஊரில் போ, லைஃப் கார்டு ஊரில் போ. வாய்ப்பே இல்லை. ஆமா, ஃபுல்லாக பீச் இவ்வளோ தூரம் வந்துச்சு.
இறங்கி பார்த்துட்டு நீ ஓட்ட முடியுமா பாரு. ஓகே வாங்க நம்ம போய் சைட் விசிட் பண்ணிட்டு வருவோம். ஆக்சுவலி இதான் கோலமோட சர்ஃபிங் ஸ்கூல்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்கிறேன். சரி ஆல்ரெடி உள்ள நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுதான் நினைக்கிறேன் துவைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி பீச். சைட்டு ஆனால் அதில் வரணும். இதில் அது போனால் நீ அது வரல போயிட்டு திருப்பி. ஹாய் கைஸ், கேமராமேன் யுவராஜ், சீனியர் அவரு, யூடியூபர் அருண். இது வாட்டர் ப்ரூஃப் தானே? வாட்டர் ப்ரூஃப் நீ அது ஒரு நீ நாளைக்கு அந்த கண்டென்ட் முடி. இது வாட்டர் ப்ரூஃபா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துலாம் பீச்சில் வாங்க. கேமரா ஆனில் தான் இருக்குது. அப்போ இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் தான் ப்ரோ. 20 மீட்டர் வரைக்கும். நான் கோகோ சர்ஃப்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம்ல. ஆமாம். நீ நாளைக்கு அந்த விளாக் முடிச்சுட்டு இதேமாரி நம்ம இங்கே வேணும் ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் நீ இப்போ நீ பிகினராக சர்ஃப் பண்ணுற வர மாதிரி புரியுதா? அது ஒரு கண்டென்ட் ஓகேவா? ஆனால் வந்து எப்படி தெரியுமா, யாருமே இல்லாத மாரி இதேமாரி டைமில் வரணும். ஒரு மாதிரி 11 மணிக்கு மேலே மொத்தம் வெள்ளம் இருக்கும். அதை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் இந்த போர்டு இருக்காது. இதெல்லாம் ஷார்ட் போர்டு. நீ போர்டு வந்து லாங் போர்டு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம சேனல் வரப்போகிற கண்டென்ட் வந்து சர்ஃபிங் கண்டென்ட் தான். இதில் ஓட்டின செம்ம கண்டென்ட்டாக நீ தான் ஓட்டணும். இதில் ஓட்ட முடியாதுடா. இடம் ரொம்ப குட்டி. அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணுற விஷயங்கள் எப்போவுமே பொதுமக்களை பாதிக்காத வகையில் தான் இருக்கணும். அதனால் இந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ரொம்ப குறுகலாக தான் இருக்குது இந்த இடம். அதுவும் இல்லாமல் இங்கே பள்ளம் வேறு இருக்குது பெருசாக. இதில் தான் கார் மாட்டிச்சுன்னா கவுந்துக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கவுந்துக்கு தானே இதில் மாட்டினா? இதெல்லாம் இந்த அந்தளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது இப்போதைக்கு. ஏதாவது ஆச்சுன்னா காருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் இப்போ கையில் கேஷ் இல்லை. அதனால காசு இல்லைப்பா. பார்ப்போம். சரி கிளம்பலாம். ஒரு வழியாக இந்த கண்டென்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். பட் இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஆரம்பிக்கிறதுனால மேபி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம். பட் அப்கமிங் டேஸில் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி க்ரேஸான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வில் see you in another vlog. Bye guys.